இட்ஸ் Thursday ஈவினிங். எப்போவுமே அடுப்பில் பாலே பொங்க விட மாட்டேன். என்னமோ இப்போ நேற்று தான் கழுவி விட்டேன், 2 வாட்டி பால் பொங்க விட்டேன். என்னைக்கு கழுவுறமோ இந்த மாதிரி சம்பவம்லாம் இப்போ தான் நடக்கும். அது அப்படியே திரும்ப ஒரு வாட்டி கழுவி விட்டு கவுண்டர் டாப்பிங் க்ளீன் பண்ணிட்டேன் ஒரு ஏடியா. எனக்கு மட்டும் தான் இப்படி தான் நடக்குது, இல்லை உங்களுக்கு இப்படி நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இட்லி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சதுக்கப்புறம் குக்கர் 50 பாசிப்பருப்பு 50 துவரம்பருப்பு ரெண்டையும் போட்டு கழுவி, பச்சை மிளகா, ஒரே வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு கழுவி வச்சிருக்காயும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 விசிலுக்கு நல்லா 5 விசில் இருந்ததுக்கப்புறம் மேஷ் பண்ணி எடுத்து தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ சாம்பார் தேவையான தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஓரமாக கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு தக்காளி போட்டு அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இருக்கணும்னா வேறு லெவலில் சாம்பார் ரெடி ஆயிடும். அப்படியே மொறுன்னு நெய் விட்டு தோசை ஊற்றி அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா சாம்பாரோட வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக அந்த சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.